வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்று தமிழக மக்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்க இருக்காங்க. இது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். தீபாவளி பரிசு வழங்கப்பட்டு வருகிறது, ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது தீபாவளி பரிசு தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் வழியான ஒரு மகிழ்ச்சி தகவல். ஸோ வாங்க வீடியோவில் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழக அரசு மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நலத்திட்ட உதவிகளையும் சலுகைகளையும் பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு, குடும்ப தலைவிக்கு 1000 இது போன்ற பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து மக்களுக்குமே பாரபட்சமின்றி இலங்கை வாழ் மக்களுக்கும் இது எல்லாமே அப்படின்றது அறிவிச்சு இருக்காங்க. ஸோ இந்த பரிசு யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும், எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும், எப்படி வழங்கப்படும் அப்படின்றத முழு விவரத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்க போகிறாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்காகத்தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்காக நிறைய சலுகைகள், வாக்குறுதிகள் எல்லாமே அளிச்சிருக்காங்க. அவங்களும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே தமிழக அரசு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு மகளிருக்காக இலவச மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திறம்பட செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அனைத்து தமிழக மக்களுக்குமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. எப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கும் ஸோ பொங்கலுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க கடந்த ஆட்சியில். ஸோ இந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டும் கொடுக்கப்படலை. இப்போ அது எல்லாமே சேர்த்து ஒரே டைமில் கொடுக்கலாமா, வரக்கூடிய தீபாவளிக்கு இதற்கான டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே தமிழக அரசு எடுத்துகிட்டு வருது. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ ஆல்ரெடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளிக்கு பரிசாக நமக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல் தான் தமிழக அரசும் இப்போ விவசாயிகளுக்காகவே பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற அனைத்து நபர்களுக்காகவே தீபாவளி போனஸை அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த பண்டிகையை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாக கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரொக்கம் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்கள் அனைத்துமே வெளியாகிருக்குங்க. ஸோ 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்குறாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 5000 ரூபாய் உங்கள் அந்த 1000 ரூபாயோடு சேர்த்து 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ இதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே ஒரு சில நாட்களில் வெளியாகும். இன்று நாளை மகளிருக்கு உரிமை தொகையோடு சேர்த்து 5000 ரூபாயை தமிழக அரசு போனஸாக கொடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி தமிழக அரசு பரிசு பொருட்களும் கொடுத்துட்ருக்காங்க. வேஷ்டி, சேலை, கெட்டில் இந்த மாதிரி தீபாவளி பரிசு பொருட்களும் ஒரு பக்கம் வழங்கிட்டு வர்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி உதவியும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இதை பற்றிய தகவலை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.